வணக்கம் தோழா, வணக்கம் தோழி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. நீங்க ராத்திரி தூங்கும் போது என்னைக்காவது உங்க தலையணைய நனைச்சி அழுதுருக்கீங்களா? ஏண்டா கடவுளே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, யார் மனசையும் புண்படுத்தலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? ஏன் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை இவ்வளவு கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு கதறி அழுதுருக்கீங்களா? உங்க ஆபீஸ்ல உங்க சொந்தக்காரங்க மத்தியில ஏன் உங்க வீட்டுக்குள்ளேயே கூட நீங்க ஒரு டம்மி பீஸ் மாதிரி நடத்தப்பட்டிருக்கீங்களா? உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? நீங்க சொல்றதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களா? இதெல்லாம் நடக்குதுன்னா உங்ககிட்ட நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லியே ஆகணும். பிரச்சனை உலகம் கிடையாது, பிரச்சனை நீங்க தான். ஆமா, கேட்கவே கொதிக்குதில்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு மனசுக்குள்ள கேக்குறீங்கல்ல. உங்க தப்பு என்ன தெரியுமா? நீங்க நல்லவர்ங்கிற போர்வையில ஒரு முட்டாளா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் ஒரு காடு மாதிரி உறவுகளே. இங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, நரி இருக்கு, அப்புறம் ஆடுகளும் இருக்கு. நீங்க ஒரு ஆடா வாழ்ந்துட்டு ஏன் சிங்கம் என்ன கடிக்குது, ஏன் புலி என்ன கொல்லுது, அது தப்பில்லையா அப்படின்னு நீதி கேட்டா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சிங்கத்தோட வேலை கடிக்கிறது தான், நரியோட வேலை ஏமாத்துறது தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு சிங்கமா மாறணும். இல்லனா அந்த சிங்கத்துக்கே தண்ணி காட்டுற வேட்டைக்காரனா மாறணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நிலைமையும் இப்படிதான் இருந்துச்சு. என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க, அவ தங்கமானவன்னு சொன்னாங்க. ஆனா அந்த தங்கத்தை உருக்கி வித்து அவங்க காசு பார்த்துட்டு இருந்தாங்க. என் கூடவே பிறந்தவங்க மாதிரி பழகுனவங்க, என் தட்டுல சாப்பிட்டவங்க, என் ரத்தத்தை உறிஞ்சாத குறையா என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க. பணம் கேட்டா கொடுத்தேன், நேரம் கேட்டா கொடுத்தேன், என் உழைப்ப கேட்டா கொடுத்தேன். அதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? துரோகம். 10 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினாங்க. இவளுக்கு ஒன்னும் தெரியாது, இவ ஒரு லூசுன்னு சிரிச்சாங்க. அன்னைக்கு என் நெஞ்சில ஒரு வலி வந்துச்சு பாருங்க. கத்தியால குத்துனா கூட அவ்வளவு வலிச்சிருக்காது. அப்பதான் எனக்கு ஒரு ஞான உதயம் பிறந்தது. ஒரு வாழ்க்கை ரகசியம் மண்டையில உரைச்சுது. பாம்பு விஷம் இல்லாத பாம்பா இருந்தாலும் அது சீரணும். அப்பதான் எவனும் கிட்ட வர பயப்படுவான். அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு முடிவு எடுத்தேன். இனிமே நான் ஆடு இல்ல, இனிமே நான் நெருப்பு. என்னை தொட்டா சுடும். அன்னைக்கு நான் என் வாழ்க்கையில 6 வேலிகளை அமைச்சேன். இந்த 6 வேலிகளை எவன் தாண்டுறானோ அவன் என் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணேன். அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி. அந்த 6 ரகசியங்களை இன்னைக்கு உங்களுக்கு விவரிக்க போறேன். இதை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்கும், உங்க முதுகு தண்டு நிமிரும். கடைசியா நான் சொல்ல போற அந்த 6வது விஷயம், அதுதான் இந்த வீடியோவோட இதயம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலனா உங்க வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. வாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ள போலாம். முதலாவது, இனிப்பு தடவிய விஷம். முதல் வகை மனிதர்கள் இவங்களை நீங்க தினமும் சந்திக்கிறீங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன் தெரியுமா? இவங்க முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்கும், ஆனா நாக்குல பொய் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்க நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு வைப்போம். உங்ககிட்ட நாளைக்கு கண்டிப்பா பணத்தை தந்துடுறேன்னு சொல்றாரு. நீங்க நம்புறீங்க. மறுநாள் போன் பண்றீங்க, சுவிட்ச் ஆஃப். நேர்ல பார்த்தா, ஐயோ மச்சான், என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் மறந்துட்டேன்னு ஒரு கதை விடுறாரு. இது ஒரு சின்ன பொய் தான், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன தெரியுமா? அவர் உங்ககிட்ட பொய் சொல்லும் போது அவர் மனசுல உங்களை எப்படி எடை போடுறாருன்னா, இவன் ஒரு இளிச்சவாயன், இவன் கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவான், இவனுக்கு மூளை கம்மி, இவனை ஈஸியா ஏமாத்தலாம். இதுதான் அவரோட கணக்கு. நீங்க அந்த பொய்ய நம்பி பரவாயில்லன்னு சொல்லும் போது நீங்க அவரோட கணக்குக்கு டிக் அடிக்கிறீங்க. ஆமா, நீ நினைச்சது சரிதான், நான் இழிச்ச வாய்தான்னு ஒத்துக்கிறீங்க. நல்லா கவனிங்க. உண்மைங்கிறது ஒரு மரியாதை. ஒருத்தர் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறாங்கன்னா அவங்க உங்களை மதிக்கலன்னு அர்த்தம். உங்களை ஒரு குழந்தையாவோ இல்ல ஒரு முட்டாளாவோ தான் பார்க்கறாங்க. இனிமே என்ன நடக்கணும்? யாராவது உங்ககிட்ட பொய் சொல்றது தெரிஞ்சா, அது சின்ன பொய்யா கூட இருக்கட்டும், சும்மா விட்டுறாதீங்க. அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குங்க. கத்தி சண்டை போட வேணாம்.
அவங்க கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாதீங்க. அமைதியா ஆனா ஆழமா இப்படி கேளுங்க. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட விளையாடுறத இதோட நிறுத்திக்கோ. எனக்கு பொய் பிடிக்காது. இத சொல்லும் போது உங்க குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல அதிர்ச்சி ஆவாங்க, அப்புறம் சமாளிப்பாங்க. இல்ல மச்சான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு இழுப்பாங்க, இல்லனா கோபப்படுவாங்க. என்னடா என்ன நம்ப மாட்டியான்னு சத்தம் போடுவாங்க. பயப்படாதீங்க. அவங்க கோபப்பட்டா அவங்க திருடன்னு அர்த்தம். அவங்க பணிஞ்சு போனா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டுமே உங்களுக்கு வெற்றி தான். நீங்க இப்படி கேட்க ஆரம்பிச்ச உடனே உங்களை சுத்தி ஒரு வட்டம் உருவாகும். இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் உஷாராவாங்க. அந்த பயம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ரெண்டாவது, காலத்தை திருடும் கல்வன் நேரம். கடவுள் பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் சமமா கொடுத்த ஒரே விஷயம் நேரம் தான். அம்பானிக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா உங்க வாழ்க்கையில சில சனிகள் பிடிச்சிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க நேரத்தை திருடுவாங்க. உதாரணத்துக்கு, நாளைக்கு 10 மணிக்கு அங்க வந்துடு, நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. நீங்க 9:55 போய் நின்றுப்பீங்க. 10 ஆச்சு, 10:15 ஆச்சு, 10 ஆச்சு, ஆளை காணோம். ஃபோன் பண்ணா இதோ வந்துட்டே இருக்கேன் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. கடைசியா 11 மணிக்கு வந்து ஒரு சாரி கூட கேட்காம வா போலாம்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் சரி விடுன்னு போவீங்க. நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. அவங்க உங்க 1 மணி நேரத்தை வீணடிச்சது மட்டும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? உங்களை ஒரு செருப்பு மாதிரி நினைச்சிருக்காங்க. இவன் எனக்காக காத்திருக்கணும், நான் ராஜா, இவன் என்னோட சேவகன், நான் எப்போ வரேனோ அப்போதான் இவன் நகரணும். இதுதான் அவங்க புத்தி. நீங்க காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க சுய மரியாதைய சிறுக சிறுக இழந்துட்டு இருக்கீங்க. இனிமே ஒரு சட்டம் போடுங்க. என்னோட நேரம் வைரம் மாதிரி. யாராவது வரேன்னு சொல்லிட்டு வரலையா? 15 நிமிஷம் பாருங்க, அதிகபட்சம் 15 நிமிஷம். ஆள் வரலையா? ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. உங்க வேலைய பாருங்க. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எங்கடா இருக்க, வந்துட்டேன்னு கத்துவாங்க. அப்போ சொல்லுங்க, நான் கிளம்பிட்டேன். சொன்ன நேரத்துக்கு வர்றது உனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் காத்திருக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை. அடுத்த முறை பார்க்கலாம். ஃபோனை வைங்க. அவங்க துடிச்சு போயிடுவாங்க. இவன் என்ன அவ்வளோ பெரிய இவனான்னு கோபப்படுவாங்க. ஆனா அடுத்த முறை அவங்க உங்களை சந்திக்க வரும்போது வாட்ச் பார்த்துட்டு ஓடி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிரும், இவன் நேரத்தை வீணடிச்சா இவனை பார்க்க முடியாதுன்னு. உங்க நேரத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தாதான் ஊர் மரியாதை கொடுக்கும். மூணாவது, சிரித்து கொண்டே கழுத்தறுப்பவன். இது ரொம்ப தந்திரமான ஒரு விஷயம். இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கூட்டமா நண்பர்கள் நிப்பீங்க. ஒருத்தன் திடீர்னு என்ன மச்சான் சட்டை இது, பழைய இரும்பு கடையில வாங்கினியான்னு கிண்டல் பண்ணுவான். எல்லாரும் சிரிப்பாங்க, நீங்களும் வலிஞ்சுக்கிட்டே சிரிப்பீங்க. இல்லனா இவனுக்கு இங்கிலீஷ்லாம் வராதுப்பா, இவன் தற்குறின்னு 4 பேர் முன்னாடி மட்டம் தட்டுவான். நீங்க முகம் சுழிச்சா உடனே பிளேட்டை மாத்துவான். ஏன் மச்சான் கோபப்படுற, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றன்னு சொல்லுவான். இத கேட்ட உடனே நீங்க குழம்பிடுவீங்க. ஓ, நாம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ, விளையாட்டுக்கு தான் சொன்னானோன்னு உங்களையே நீங்க சந்தேகப்படுவீங்க. ஜாக்கிரதை, இது விளையாட்டு கிடையாது, இது ஒரு மனோவியல் யுத்தம். அவன் சிரிக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்தல, அவன் தன்னை உயர்ந்தவனா காட்டிக்கிறதுக்காக உங்களை மிதிக்கிறான். உங்களை 4 பேர் முன்னாடி முட்டாளாக்கி அவன் அறிவாளியா தெரிய பார்க்கிறான். இதை நீங்க அனுமதிச்சா நாளைக்கு உங்க ஆபீஸ்ல உங்க சொந்தக்காரங்க முன்னாடி, ஏன் உங்க துணைக்கு முன்னாடி கூட உங்களை ஜோக்கர் ஆக்குவாங்க. உங்க தன்னம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போகும். அப்போ என்ன செய்யணும்? அடுத்த முறை யாராவது இப்படி விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணா சிரிக்காதீங்க, பல்ல காட்டாதீங்க, முகத்தை அப்படியே கல்லு மாதிரி மாத்துங்க. அவங்க கண்ணை பார்த்து நிதானமா கேளுங்க, என்ன சொன்ன, எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லு. அவன் திடுக்கிடுவான். ஒரு ஜோக்க திரும்ப சொன்னா அது சிரிப்பா இருக்காது, அசிங்கமா இருக்கும். அவன் அப்பவும் ஏதோ சொல்ல வருவான். அப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி என்னை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல, இது ஜோக் இல்ல, இது அநாகரிகம், இனிமே இத வச்சுக்காத. அங்க ஒரு நிசப்தம் வரும் பாருங்க, அந்த அமைதி பயங்கரமா இருக்கும். எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, ஆனா அந்த பார்வையில ஏளனம் இருக்காது, பயம் கலந்த மரியாதை இருக்கும். அன்னைக்கு நீங்க வரைகிற கோடு தான் உங்க எல்ல, அதை தாண்ட எவனும் யோசிப்பான். 4வது, ஒட்டுண்ணிகள். இந்த வகை உறவுகள் தான் உலகத்துல அதிகம். இவங்களை இரத்த காட்டேரிகள்னு சொல்லலாம். இவங்க எப்ப வருவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவை இருக்கும் போது மட்டும்தான். மச்சான்
கொஞ்சம் பணம் வேணும் மச்சான், உன் பைக் கொடு மச்சான், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட வரியா? நீங்க நல்லவரா இருக்கிறதால சரி பாவம்னு ஓடுவீங்க. உங்க வேலையை விட்டுட்டு உங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்களுக்காக ஓடுவீங்க. ஆனா விதிவசமா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், பணம் தேவைப்படும், இல்லனா மனசு கஷ்டமா இருக்கும், ஆறுதலா பேச ஆள் தேடுவீங்க. அப்போ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, சாரி மச்சான் நான் வெளியூர்ல இருக்கேன், எனக்கு 1000 பிரச்சனை, இல்லனா போனை எடுக்கவே மாட்டாங்க. இதுக்கு பேர் உறவு கிடையாது, இதுக்கு பேர் பகல் கொள்ளை. இது ஒரு ஒன் வே டிராபிக் மாதிரி. இங்க வண்டி போக மட்டும் தான் செய்யும், வராது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஓட்ட பானையில தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க, அது நிரம்பவே நிரம்பாது. உங்க சக்தி, உங்க பணம், உங்க நிம்மதி எல்லாத்தையும் இவங்க உறிஞ்சி எடுத்துருவாங்க. கடைசியில நீங்க சக்க மாதிரி நிப்பீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் யாருக்கும் நீங்களா ஃபோன் பண்ணாதீங்க, யாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பாதீங்க, யார்கிட்டையும் சாப்பிட்டியான்னு கேட்காதீங்க. யார் உங்களை தேடி வராங்களோ, யாரு என்ன ஆச்சு ஏன் ஆளையை காணும்னு அக்கறையா கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்க உண்மையான உறவு. மற்றவங்க எல்லாம் வெறும் ஒட்டுண்ணிகள். அவங்கள உங்க போன்ல இருந்து மட்டும் இல்ல, வாழ்க்கையில இருந்தே டெலீட் பண்ணுங்க. ஐயோ சொந்தக்காரங்களாச்சே, சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு தயங்காதீங்க. புற்றுநோய் வந்தா கையையே வெட்டி எடுக்கிறோம்ல, அதே மாதிரிதான் விஷமான உறவுகளை வெட்டி எரியலனா அது உங்க வாழ்க்கையே கொன்னுடும். 5வது மனசாட்சி எனும் விலங்கு. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனம். இல்ல முடியாது, நோ, இந்த வார்த்தைகளை சொல்ல உங்க நாக்கு கூசும். ஏன் தெரியுமா? எதிரில் இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படுமே, நம்மள தப்பா நினைப்பாங்களோங்கிற பயம். நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சரி சொல்றவன் யாருக்குமே முக்கியமானவன் கிடையாது. தண்ணீர் எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அதனால அதுக்கு மதிப்பு கம்மி. வைரம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது, அதனால அதுக்கு விலை அதிகம். நீங்க எல்லாத்துக்கும் சரி சொல்லும் போது உங்க உழைப்பும் உங்க நேரமும் மலிவா போயிடுது. ஒருத்தன் உங்ககிட்ட வந்து கடன் கேட்கறான், உங்ககிட்ட பணம் இல்ல, ஆனா இல்லைன்னு சொன்னா அவன் வருத்தப்படுவானோன்னு கடன் வாங்கி அவனுக்கு கொடுப்பீங்க. கடைசியில நீங்க கஷ்டப்படுவீங்க, அவன் ஜாலியா இருப்பான். இதுக்கு பேரு நல்ல குணம் கிடையாது, இதுக்கு பேரு சுயமரியாதை இல்லாத அடிமைத்தனம். இனிமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, இல்ல உங்களால முடியலையா, முகத்துக்கு நேரா மன்னிக்கணும், என்னால இது செய்ய முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. அவங்க கோபப்பட்டா கோபப்படட்டும், உங்க நிம்மதிய அடகு வச்சு அவங்க முகத்துல சிரிப்ப வரவழைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க நோ சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுடைய எஸ்க்கு இந்த உலகம் மரியாதை கொடுக்கும். 6வது வேலி தாண்டும் ஓனான்கள். இது ரொம்ப முக்கியம். கடைசியா நான் சொன்ன அந்த 6வது விஷயம் இதுதான். இத மட்டும் நீங்க சரியா கையாளலனா மேல சொன்ன 5 விஷயமும் வீண். எல்லை கோடு. எல்லா நாட்டுக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி அந்நிய நாட்டுக்காரன் உள்ள வந்தா என்ன பண்ணுவாங்க? சுடுவாங்க, இல்லனா கைது பண்ணுவாங்க. ஏன்னா பாதுகாப்பு முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கும் சில எல்லைகள் இருக்கணும். என் சம்பளத்தை பத்தி கேட்காத, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாத, ராத்திரி 10 மணிக்கு மேல போன் பண்ணாத, என்கிட்ட கத்தி பேசாத, இப்படி நீங்க சில சட்டங்களை வச்சிருப்பீங்க. ஆனா ஒருத்தன் வருவான், தெரிஞ்சே அந்த சட்டத்தை மீறுவான். என்ன மச்சான் உன் குடும்பம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டனேன்னு ஆரம்பிப்பான். நீங்க உடனே இல்ல அத பத்தி பேசாதன்னு சொல்லுவீங்க. அவன் சாரின்னு சொல்லுவான். ஆனா அடுத்த வாரமே திரும்பவும் அதையே பேசுவான். கவனமாயிருங்க. இது சாதாரண மறதி இல்ல, அவன் உங்களை சோதிச்சு பாக்குறான். இவன் எவ்வளவு தூரம் குனிவான், இவன் முதுகுல எவ்வளவு பெரிய கல்ல வைக்கலாம், இவனை இன்னும் எவ்வளவு அவமானப்படுத்தலாம்னு செக் பண்றான். நீங்க ஒவ்வொரு முறையும் மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? இவன் வெறும் வாய்தான், இவன் கடிக்க மாட்டான், அவ்வளவுதான். உங்க மரியாதை காத்துல பறந்துடும். நாளைக்கு அவன் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உங்க ஹால்ல உட்கார்ந்து உங்களையே அதிகாரம் பண்ணுவான். ஒரு சட்டம் போடுங்க. எச்சரிக்கை ஒரு முறை தான். முதல் தடவை தப்பு பண்ணும்போது சொல்லுங்க, இத நான் விரும்பல, இனிமே நடக்க கூடாது. 2வது முறை அதே தப்ப பண்ணான்னா விளக்கம் கேட்காதீங்க, சண்டை போடாதீங்க, கதவை சாத்துங்க. நீ என் பேச்ச மதிக்கல, என் உணர்வுகளை மதிக்கல, உனக்கும் எனக்கும் இனிமே ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அவன் காலில் வந்து விழுந்தாலும் சரி மன்னிச்சு ஏத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா? உடைந்த கண்ணாடி ஒட்டாது, ஒட்டுனாலும் முகம் தெரியாது. நம்பிக்கை ஒரு தடவை உடைஞ்சா உடைஞ்சதுதான். இந்த அளவுக்கு கடுமையா இருந்தாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இவன் கிட்ட ஆட்ட முடியாதுன்னு பயம் வரும். அந்த பயம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ
உங்களுக்கு ஒரு பயம் வரலாம், இப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் வரலாம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணா நான் தனியாயிட மாட்டேனா, என்ன சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்களான்னு. நான் ஒண்ணு கேட்கட்டுமா, 100 விஷப்பாம்புகள் கூட வாழ்றதை விட தனியா வாழ்றது எவ்வளவோ மேல் இல்லையா? தினமும் அவமானப்பட்டு கூனி குறுகி வாழ்றதை விட தலைய நிமிர்த்தி சிங்கமா வாழ்றது கெத்து இல்லையா? தனிமையை கண்டு பயப்படாதீங்க. சிங்கம் எப்பவுமே தனியாதான் வேட்டைக்கு வரும், பன்றிங்க தான் கூட்டமா வரும். நீங்க இந்த 6 விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல சில பேர் உங்களை விட்டு போவாங்க. இவன் திமிர் பிடிச்சவன், இவன் மாறிட்டான்னு தூற்றுவாங்க. தூற்றட்டும், குப்பைகள் தானா வெளியே போகுதுன்னு சந்தோஷப்படுங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, உங்க பலத்தை பார்த்து உங்க கம்பீரத்தை பார்த்து உண்மையான நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை மதிக்கிறவங்க மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. அந்த வாழ்க்கை எவ்வளவு சொர்க்கமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அமைதி, மரியாதை, அன்பு, இது 3 உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க அந்த பழைய நல்லவன்கிற தோலை உரிச்சு எரியணும். இது உங்க வாழ்க்கை, இது ஒரு போர். இங்க இரக்கத்துக்கு இடம் இல்ல, விழிப்புணர்வு தான் ஆயுதம். என்ன நண்பர்களே, உங்க ரத்தம் சூடேறிடுச்சா? உங்க உள்ளங்கையில ஒரு நடுக்கம் தெரியுதா? அது பயம் இல்ல, அது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சுக்குச்சுன்னு அர்த்தம். இனிமே யாராவது உங்களை ஏளனமா பார்த்தா, உங்க நேரத்தை வீணடிச்சா, பொய் சொன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை சும்மா பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க. இது ஒரு பாடம் இல்ல, இது ஒரு சத்திய பிரமாணம். உங்களுக்குள்ள அந்த மாற்றம் நிஜமாவே வரணும்னா இப்பவே ஒரு உறுதிமொழி எடுங்க. கீழே கமெண்ட்ல ஐ எம் த மாஸ்டர் அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் எஜமான். இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இது போன்று இன்னும் உத்வேகம் தரும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், உங்கள் ராஜ்யத்தை ஆளத் தொடங்குங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.